வீடு வரைக்கும் வந்துட்டு ஏன்டா இங்கே நிக்கிற? வாடா வீட்டுக்கு. இல்லக்கா நான் வரல. அங்க இருக்கான் பாருங்க. ஏய் பாப்பி கூட்டலாம். வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, இங்கே நிட்டுறீங்க. வாங்க மச்சான். இல்லை மாமா, உங்கள் வீட்டுக்கு வர தகுதி கூட நான் இழந்துட்டேன். வாங்க மச்சான், வீட்டிலேயே பேசிக்கலாம். வாடா. அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, கேளுங்க என்னன்னு. ஏன் மச்சான், என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லை மாமா, பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகிடுச்சு. கையில் இருக்க பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. மாமனார் வீட்டில் கொடுத்த நகை எல்லாத்தையுமே நான் அடமானம் வச்சுட்டேன். இன்னும் அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் எனக்கே தெரில. இருடா வரேன். என்ன பார்க்குற? கொடு. இந்தா. இதில் நாங்கள் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச நகையெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போய் வச்சு கடனை எல்லாம் அடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த நகையை மீட்டு எடுக்கிற வழியை பாரு. என்ன தைரியம் தான் நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க? எல்லாரோட தலையிலயும் மண்ணாரி போட்டல நீ. இனிமே அம்மா அப்பா தம்பி வீட்டு சைடு வந்துடாத. எங்களை பொறுத்தவரை நீ எப்பயோ செத்துட்ட. இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டல, எப்படி நாசமா போ, வீட்டை விட்டு வெளியே போடி. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லைக்கா, இந்த நகை வேணாம். ஏன்டா? நீங்கள் கல்யாணம் பண்ணப்ப நான் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். உன்னை விட அவரை தான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். இப்போ அந்த நகைக்காக தான் வந்தேங்கிறப்போ அது தப்பாக போயிடுக்கா. நீ பாருங்க, அந்த சூழ்நிலை ஏதாட்டி பண்ணியிருப்பாங்க. ஏன் நானே இதை பண்ணியிருப்பேன். நீங்கள் பண்ண தப்பில் ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தையும் மறந்து உங்கள் அக்கா அழைச்சி வந்தீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் என்ன பேசிக்கலாம். மாமா சொல்றது தாண்டா சரி. ஃபர்ஸ்ட் அந்த நகையை கொண்டு போய் கடன் அடைக்கிற வழியை பாரு. சரிக்கா. இருங்க, சாப்பிட்டு போயிடலாம். இது சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி மாமா.